நிறைய சாப்பிட்ருக்கேன். மாமா தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த வறுத்த அரிசி நிறைய சாப்பிட்ருக்கேன். பச்சை அரிசி சாப்பிட்டதில்ல, சாரி, வறுத்த அரிசி சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும் அந்த பச்சை அரிசி வந்து. அதுலேயும் பச்சை அரிசியில் வந்து பார்த்தா ரேஷன் அரிசி. அப்படியா, சாரி, மன்னிக்கிறோம். மரளிமா மழை போன வருடம் போல் இவரோடும் ஏமாற்றி விடும் போல் இருக்குது. தெரியல, பார்க்கலாம், காலம்தான் பதில் சொல்லணும். மரளிமா சிஸ்டர், இனிய இரவு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு ஸ்பெஷல் உங்கள் வீட்டுன்னு சொல்லுங்கள். அங்கே வந்து மழை பெஞ்சதான் சொல்லுங்கள். செஞ்சுதான் ஆமாம், செஞ்சு. சுரேஷ் எலக்ட்ரிக்கல், அக்கா நீங்கள் அண்ணாவை புரிந்து எத்தனை மாதம் தனி இருந்து உண்டு அக்கா? அப்போது உங்கள் எப்படி இருந்தது அந்த மனநிலை? உங்களுக்கு என்ன? இல்லைங்க, நான் வந்து அவர் வந்து பிரிஞ்சு இருக்கும்போது வந்து எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது தான் சகோ. அவினாஷ், சூப்பர் சகோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். சுரேஷ், இனி இரவு வணக்கம். பிரியங்கா, அண்ணே விச்சு மாமா கோவில் போயிருக்காங்க, இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. அண்ணே வந்து சாப்பிடுகிறேன், தூங்கு அப்படி என்று சொல்லிவிட்டு போயிட்டாங்க அண்ணே. பிரியங்கா, அக்கா அண்ணே தலைவன் நேற்றுலாம் இருந்து விரதம் செம பக்தியாக இருக்காங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க முன்னாடி வந்து ரொம்ப வந்து பக்தியா இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கோட பக்தியா தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு அளவுக்கு வந்து கூட அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். ஏன்னா எல்லாருமே வந்து அப்படிதான் நினைப்பாங்க. சுரேஷ், பிரியங்கா, நீங்கள் எந்த மாவட்டம், எந்த கிராமம், எந்த தெரு, எந்த வீடு? பிரியங்கா, ஐயோ அக்கா அப்படியெல்லாம் இல்லை. சுரேஷ், சொல்லுங்க பிரியங்கா. சுரேஷ் எலக்ட்ரிக்கல், பிரதர் புரியல, என்ன புரியல? பிரியங்கா, சுரேஷ் எலக்ட்ரிக்கல், மை நேட்டிவ் புதுக்கோட்டை, நான் மேரேஜ் பண்ணது மயிலாடுதுறை. நல்லடை தெரியுமா பிரதர்? பிரியங்கா, நீங்க சாப்பிட்டீங்களா? பிரியங்கா சிஸ்டர், நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. தலைவர் வந்து பொறுமையா விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வரட்டும் வீட்டுக்கு. இதுக்கப்புறம் பக்தி பரவசமா. இப்போ விரதம் வந்திருப்பதுல இப்போ வந்து ஒரு சிலவங்க மாலை போட்டால், ஒரு சிலவங்க வந்து மதியம் தான் சாப்பிட்றாங்க, ஒரு வேளை சாப்பிட மாட்டேறாங்க. ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்களே, மதியம் தான் 2 வேளை சாப்பிடுவாங்க. மதியம் ஒரு 11:30 இல்லை 12 மணி படைச்சி சாப்பிட்றாங்க. அந்த டைமில் வந்து படைச்சி சாப்பிடுவோம். திரும்பி நைட்டு இரவு காலை சாப்பிட மாட்டாங்க. விஷ்ணு ப்ரோ வந்து எப்படி வந்து விரதம் இருப்பார் தெரியுமா உங்களுக்கு? தெரியல, அவங்களும் வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம். பிரியங்கா சிஸ்டர், ஹாய் சஜன் ப்ரோ. ஹாய் சஜன் ப்ரோ. ஹாய் பிரியங்கா, அக்கா நான் சாப்பிட்டு படுத்துட்டேன். ஓகே, சூப்பர் சூப்பர். சரி பிரியங்காம்மா, நீங்கள் படுத்து நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நாங்களுமே வந்து போயிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்க போகிறோம் நல்லபடியாக. நாளைக்கு காலையில் வந்து மாலை போகிறதா பிரியங்கா? நாளைக்கு காலையில் தான். நாளைக்கு வந்து அக்கா நான் பார்த்துட்டு சொல்லிக்கிறேன் அக்கா இப்படி விரதம் எடுக்கிறாங்க அப்படின்னு. பிரியங்கா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர் விரதம் இருக்காருன்னு தெரிஞ்சு நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜி தான் சொல்கிறேன், சாப்பாடு வந்து விதவிதமாக வச்சு அவர் எதிரில் வந்து உட்காந்து சாப்பிடுவா. பிரியங்கா இப்போவே வந்து அவங்க வந்து விச்சோ வந்து வாடா போடான்னு போடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நாளை அணிஞ்சிட்டாருன்னா, ஐயா சாமி வாங்க சாமி, ஐயப்ப சாமி, ஐயப்ப சாமி. இப்போ கார்த்திகை மாதம் போகுது, நாளைக்கு தான் வந்து. ஓ 1ஆம் தேதியிலேருந்து விரதம். 1ஆம் தேதியிலேருந்து நான்